நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உமா மகேஸ்வரபுரம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டிவைடர் இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம வியூ இருக்கும். ஃபுல்லாக தோப்பு தான் இருக்குது, வாழைத்தோப்பு அந்த மாதிரி இது தான் இருக்குது. சரி அப்படியே போய் பார்த்துட்டு அந்த டிவைடர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். டேம் நேம் என்ன? வீரசோழபுரமா? வீரகுண்ட சோழ வீரசோழன். ஓகே, டேம் நேம் வந்து வீரசோழனா. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளாச்சு இங்கே வந்து. காலையிலே இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போகிறதுக்கு செம்மையாக இருக்குது. நடுவக்கரை ஏரியா பேர். இந்த 2 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் அந்த கீத்து வீடெல்லாம் அப்படியே இருக்குல்ல. ஃபுல்லாக இங்கே வாழைத்தோப்பு தான் தொழில் போகலல்ல. வாழைத்தோப்பு, மாமரம், மாமரங்க தென்னை மரம் தான் இருக்குது. போன தடவை நம்ம இங்கே குளிக்கும்போது இந்த கோயில் கிடையாது, இந்த தடவை இந்த கோயில் இருக்குது. இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அரச மரத்தை சுற்றி நூல் சுற்றி வச்சுருக்காங்க. போன வாட்டி இந்த படித்துறையில் தான் குளித்தோம்ல. வந்து ரிலாக்ஸாக நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு பொறுமையாக போகிறாங்க. தேக்கு மரம் தூப்பா, லைட்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் தண்ணி கம்மியாக இருக்குது. டிவைடர் க்ளோஸில் இருக்கா? இது ஆனால் பாரு செம்மையாக இருக்குடா. ஏன் அதை டிவைடர் க்ளோஸில் இருக்குது, அதனால் இந்த பக்கம் தண்ணி இல்லை. கொஞ்சமாக லைட்டாக திறந்து விட்டுருக்காங்க, தண்ணி வந்துட்டுருக்கு. வீரசோழனாரம். அப்படியே அந்த பக்கம் போகலாமா? படிக்கட்டெல்லாம் இருக்குது, கீழே இறங்கலான்னு நினைக்கிறேன். கீழே போகாம வழுக்காதுல்ல? வழுக்கும் பயங்கரமா. அப்படியே இந்த படிக்கட்டில் இறங்கி கீழே போகலான்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். வழுக்குங்கிறாங்க. ஆமாம், பாசி நிறைய இருக்குது. போன தடவை நம்ம இதுக்கு போனப்பயே, லேக்கு போனப்பயே பார்த்தீங்க அப்படின்னா வழுக்கி விட்டுருச்சு. அதனால இந்த தடவை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஆமாம், பயங்கரமாக வழுக்குது. காலே வைக்க முடியல, சர்ன்னு வழுக்கி விடுது.
திடீர்னு இந்த டிவைடர் ஓப்பன் ஆனால் என்னென்னா வருது, பஸ்பம் ஆகிடுவேன். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். அங்கே வரைக்கும் படிக்கட்டு இருக்குது. வீர சோழனாறு. ஸ்லோவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால தண்ணி ரொம்ப மெதுவாக தான் வருது இந்த பக்கம். இந்த பக்கம் போயிட்டு அப்படியே படிக்கட்டில் ஏறி அப்படியே மேலே சுற்றி வரலாம். புருஷர் அப்படியே ஜாலியாக காலையிலேயே என்ஜாய் பண்ணிட்டு போகிறாரு. திடீர்னு சப்போஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ரிஸ்க்கு தான், அதனால் டீசெண்டாக மேலே ஏறிடுவோம். ஆனால் பயங்கரமாக வழுக்குது இல்லை இந்த இடம், ஸ்ட்ரென்த்தாக இல்லைன்னா காலி. எனக்கு தெரியல, உனக்கு தெரியுது தானே? தெரியுது. இவ்வளோ ஆழத்துக்கு தண்ணி நிற்கிது. நம்ம அப்படியே இதுக்கு அப்படியே பேக் சைடில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இதை பற்றி தான் மெஷர்மெண்ட் லெவலர் வச்சுருக்காங்க. அப்படியே படிக்கட்டில் மேலே போயிடலாம். அப்படியே அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீர சோழனாறு இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்டுருக்காங்க. அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இந்த பக்கம் வீர சோழனாரில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. காவேரி வீர சோழனாரில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. தண்ணி லைட்டாக திறந்து விட்டுருக்காங்க. ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒரே ஆறு தான், அதை ரெண்டாக பிரிச்சுட்டு இதுக்கு இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. ஓப்பனர்லாம் சூப்பராக இருக்குது. பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே இறங்கி குளிக்கிறதுக்கு படிக்கட்டெலாம் கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, அந்த லாஸ்ட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு ஊர் இருக்குது. இந்த ஆரோட ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வாழைத்தோப்பு, அந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தா நிறைய மூங்கில் மரம் வளர்ந்துருக்கு. ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஆற்றோட தண்ணி பாசனமாக எடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாக தேக்கு தோப்பு. இந்த வீடியோ இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வரும்போது நான் எடுத்தேன். பட் ஆனால் என்னால் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அப்போ ஆடியோ கிடையாது, ரெண்டாவது வந்து கிளாரிட்டி இல்லாமல் போயிடுச்சுங்கிறதுனால விட்டுட்டேன். சரி, ஓகே, இன்றைக்கி இந்த பக்கம் போகிறோம் அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ணி கும்பகோணத்தில் ஸ்டே பண்ணிவிட்டு
கண்டிப்பாக இங்கே வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இது உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. செம்ம ஸ்டீலில் தான் இருக்குது, ஸ்கில்ல. ரெண்டு பக்கமும் நல்லா மரம், இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரத்தோப்பு, வாழை மரத்தோப்பு, சூப்பராக இருக்குது. ஃபுல் ஹைட்டு தண்ணி வந்தால் என்ன பண்ணுறதா? ஃபுல் ஹைட்டு வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி டேமை திறந்து விட்ருவாங்க. அப்படியே க்ரீன் கலர் பெட்ஷீட் எடுத்து போற்றி விட்டா மாதிரி இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. இந்த பக்கம்தான் தண்ணி கம்மியாக போகிறதுனால அந்த ஓரத்தில் மட்டும் அப்படியே போய்கிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. ஓகே, அப்படியே இந்த பக்கம் போகலாம். போயிட்டு அந்த பக்கம் நிறைய வாழைத்தோப்பு தென்னந்தோப்புலாம் இருக்குது. அப்படியே போய் அந்த பக்கமாக பார்க்கலாம். முதல்ல புருஷோத், இந்த இடத்துல போன முன்னாடி ஒரு கேட்டு இருந்துச்சு தானே? இங்கே ஒரு கேட்டு இருந்துச்சு. அந்த கேட்டை எகிரி குதிச்சு தானே வந்தோம். அப்படி தான் தோணுது. கேட்டு கிடையாதா? கேட்டு இருந்த மாதிரி தான் தோணுது உள்ளே வர்றதுக்கு. இந்த இடத்துல அதாவது அந்த இடத்துல குட்டியாக ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்களே. அப்படியே இறங்கி வந்த வழியிலே வெளியில் போயிடலாம். அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே ஃப்ரண்ட் வியூ பார்க்க வரலாம். பனைமரம் இருக்குது. பனம்பழம்லாம் கொட்டி கிடக்கு. ஒரு நேரம் பனம்பழமே கிடைக்காது. இப்போல்லாம் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே வடிகால் நினைக்கிறேன். ஆமாம், தண்ணி வந்துச்சுன்னா இதுலேயே தண்ணி வடிகிறதுக்கு இல்லை இடம். குளிச்சுட்டு ஒரு ஃபேமிலி வர்றாங்க. இந்த பக்கம் தண்ணி கம்மியாக வர்றதுனால இப்படி வந்தாச்சு. இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. அதெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க. இந்த பக்கம் திறக்கலை, அதனால் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. அந்த பக்கம் திறந்து விட்டுருக்கிறதுனால தண்ணி நிறையா போயிட்டுருக்கு.